சத்தமா சொல்லலாம் அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நீங்கள் அதிகமாக ஜெபத்தில் தரித்திருப்போம். சுதரம் தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமென். நேரம் சரியாக 9:50 நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். எத்தனை பேருக்கு ஆசை சுதரம் அவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்க? ஆமென். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரமெல்லாம் எனக்குள்ள அந்த சில சம்பவங்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சா, அதோடு சேர்ந்து கடந்த வாரத்தினுடைய அந்த அந்த கண்டினியூஷனை நம்ம சொல்லி முடிக்க போறோம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய நாமம், தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். ரைட். நமக்கு இந்த மாதம் வாக்குத்தத்தமாக கர்த்தர் தந்த வசனம் சுத்ரம் லூக்கா 5ஆம் அதிகாரம் சுத்ரம் 24ஆம் வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சுத்ரம் விசேஷமாக பாவங்களை மன்னிப்பார், பழிச்சொல்லை நீக்குவார், படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க செய்வார் என்கிற வார்த்தையை நம்ம தியானித்து அந்த பாவங்களை மன்னிப்பார். இட்ஸ் a very important point. உலகத்திலே பாவத்தை மன்னிக்க யாருக்கு மாத்திரம் அதிகாரம் உண்டு? யாருக்கு அதிகாரம் உண்டு? மனுஷகுமாரனுக்கு, தேவகுமாரனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு. அவரை தவிர வேற இந்த உலகத்துல யாருக்கு என்ன இல்லையா? அதிகாரம் இல்லை பாவத்தை மன்னிக்க. ஆனால் இன்னொரு அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், பிசாசுகளை துரத்த. சொல்லுங்க பார்க்கலாமே. சத்த நான் சொல்றது புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. பாவம் செய்ய வைக்கிறதே அவன் தான். மெயின் பாயிண்ட்ல கை வைக்கிறார். எங்க வைக்கிறாரு? விசுவாசம் உள்ளவர்களாய் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் பிள்ளைகளாக முடியான அதிகாரத்தை கொடுத்து முதல்ல சொல்றாரு, பிசாசுகளை துரத்துவீர்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய கிருபை தெரியுங்களா? ஒரு பெரிய கிருபை தெரியுங்களா? இதெல்லாம் தகப்பன் பிள்ளை என்கிற உறவுக்கு அடையாளம் தான். இப்ப ஒரு ராஜா அல்லது ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிற ஒரு மகன், அவருக்கு ஒரு பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளை அந்த தகப்பன் திடீரென்று மரித்து போகிறான்னு வச்சுக்கோங்க. சுத்ராம் அந்த சொத்துக்கள் எல்லாம் உரிமையாக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு உண்டு? சொல்லுங்க. மனைவி பிள்ளைகளுக்கு. மனைவி பிள்ளை, மனைவியும் அந்த தாயாரும் சுத்ரம் சில நாட்களை மரித்து போயிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சொத்து யாருக்கு வந்துடும்? அதுக்காக தாய் தகப்பனை கொன்றக்கூடாது. இது வந்து சும்மா நான் சொல்றேன். அந்த சொத்து ஆட்டோமேட்டிக்கா இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர். பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்கலி நீங்க கேட்கவே வேண்டாம். ஆட்டோ அது நடைமுறையாகவே அது யாருக்கு வந்துடும்? சொல்லுங்க, யாருக்கு வந்துடும்? பிள்ளைக்கு வந்துடும். அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொள்றோம் பாத்தீங்களா? இந்த வேதத்தை கடைபிடித்து அவரை விசுவாசித்து நம்புறோம் பாத்தீங்களா? அப்ப என்ன நடக்கும் தெரியுங்களா? ஆட்டோமேட்டிக்கலி அந்த அதிகாரத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்துருவாரு. புரிஞ்சவங்க கையை வசித்து ராமன் சொல்லணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதை பயன்படுத்த கற்றுக்கொள்ளணும். அதை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னா நான் சொன்னேன் போன ஒன் ஆஃப் த கேட்லாக். இந்த வேத புத்தகம் தான் நமக்கு என்ன புத்தகம்? அது நம்மளுக்கு அந்த 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 எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ரைட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு அந்த மூன்றாவது பாயிண்டாக நான்காவதாக சொன்னோம், விரோதமான பாவம். யாருக்கு விரோதமான பாவம்? கர்த்தருக்கு விரோதமான பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த வாரத்துல தியானித்தோம். அந்த இளைய மகன் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று அவன் தகப்பன் வீட்டுக்கு வந்தான். புத்தி தெளிந்த உடனே பரலோகத்தின் காட்சி அவனுக்கு கர்த்தர் தர அவன் மறுபடியும் இருந்த இடத்திற்கு திரும்பி வருகிறான். ஆமென் சொல்லுங்க. சத்தம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதுதான் புத்தி தெளியுறதுன்னு அர்த்தம். புத்தி தெளிஞ்ச பின்னாடி வேற எங்கேயாவது ஓடி இருப்பார். புத்தி தெளிஞ்சா எங்க வரணும்? தெளிவா இருக்கிறோம் என்பதுக்கு அடையாளம் தெரியுங்களா? ஜெபம் பண்ணுனா, வேதத்தை வாசிக்கிறோம் அப்படின்னா, பரிசுத்தமா வாழன்னு நமக்கு நினைவு வருது பாத்தீங்களா? பரிசுத்தமா அந்த உலகத்துல என்னதான் நமக்கு பாவமான காரியங்கள் வந்தாலும் பரிசுத்தமா வாழணும், கர்த்தரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழணும்னு சொல்றவங்கலாம் புத்தி தெளிவுள்ளவர்கள். சொல்லுங்க பார்க்கலாமே.
என்ன வசனம் சொல்லுது, நீங்க என்ன ஒரு மாதிரி பார்க்க கூடாது. சோத்ரம், தேவன் இல்லை என்று சொல்கிறவன் மதிகேடன், ஃபூலிஷ் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆங்கிலத்தில், முட்டாள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப புத்தி தெளியணும், தெளிந்தவர்களுக்கும் புத்தி தெளியாதவர்களுக்கும் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. ரைட். இன்றைக்கு சோத்ரம், கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த விரோதமான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சோத்ரம், துணிகர பாவம் துக்கத்தையும், இளமையின் பாவம் இழப்பையும், கோபத்தினால் வந்த பாவம் சாபத்தையும், சோத்ரம் விரோதமான பாவம் வியாதிகளையும், விசுவாசம் இல்லாத பாவங்கள் எல்லாம் மரணத்தை நமக்கு பிறப்பிக்கும் என்று சோத்ரம் இன்னைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3 காரியத்தை நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு 4வது காரியத்தை பார்க்கணும். விரோதமான பாவம். யாருக்கு விரோதமான பாவம்? கர்த்தருக்கு விரோதமான பாவம். நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது? ஆண்டவரை அறிந்து கொண்டு, ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அநேகர் தேவனை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். இப்ப சுத்ரம், ஆண்டவர் அறியாதிருக்கிறவர்கள் நேற்று வரை சுத்ரம் ஏதோ தேவைக்காக, அற்புதத்துக்காக ஆண்டவர் தேடி வர்றவங்க திடீர்னு ஒரு அற்புதம் நடக்க அப்படின்னு உடனே ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிடுறாங்க. ஆனால் பெரிய ஒரு சம்பவம் என்ன தெரியுங்களா? அங்க போய் சுத்ரம் இங்க இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு, பரிசுத்தம், ஓரளவுக்கு சமாதானமாக இருந்தவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போன உடனே அவருடைய வாழ்க்கை முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை எப்படி போயிருது? அதிகமான மோசமாக மாறி விடுகிறதை நாம் கேள்விப்படும் பொழுது ரொம்ப மனவேதனையாக இருக்கு. சோத்ராம், அதனால நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த சர்ச்சுக்கு போனாலும் அங்க இயேசுநாதர் தான் இருக்கிறார். பாவத்தை செய்கிறவங்க பாவத்தை விட்டுட்டு பரிசுத்தமா வாழ கற்றுக்கொள்ளணுமே ஒழிய பாவத்திற்காக சபையை மாத்திக்க கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நாங்களாம் சாதாரண போதகர்கள், வேதத்தை பிரசங்கம் பண்றவங்க. எங்க கூட கோவிச்சுக்கிட்டு சண்டையை போட்டு நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது. போறதுனால இந்த வேத புத்தகம் மாறிடாது. அந்த சர்ச்சுக்கு போனாலும் அந்த சர்ச்சில் பேசத்தான் செய்ய வேறாண்டு. சொல்லுங்க. ஆமாவா? எங்கேயாவது பிள்ளை அந்த சர்ச்சில் வேற ஆண்டவர் இருக்காரு, இந்த சர்ச்சில் வேற ஆண்டவர் இருக்காருன்னு சொல்ல முடியுமா? எல்லா சர்ச்சும் ஒரு ஆண்டவர் தான். நான் உங்களோட தயவா கேட்கிற ஒரு காரியம், வேதத்தை மாத்தி பிரசங்கம் பண்ணுனா மாத்திரம் ஒரு சபையை விட்டு புறப்படுங்கள். ஆமென். அவர்களை விட்டு விலகுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு பார்க்கலாம். விரோதமான பாவம். ஒரு மனுஷனை குறித்து நிறைய ஒரு 3 சம்பவம் உண்டு. ஆனா இருந்தாலும் சில அந்த சம்பவத்தையும் சொல்லிட்டு வசனத்தையும் சொன்னா உங்களுக்கு ரொம்ப அது ஆசீர்வாதமாக இருக்கு நான் நினைக்கிறேன். 2 ராஜாக்கள்ல 5ஆம் அதிகாரத்துல ஒரு மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும். சுத்ரா, அங்கே நாகமான் என்கிற சீரிய தேசத்துடைய படை தளபதி இஸ்ரவேலில் இருக்கிறதான தீர்க்கதரிசியை தேடி வந்து அவன் சுகமடைந்து அந்த தீர்க்கதரிசிக்கு சில வெகுமதிகளை கொடுக்கும்படியாக அவன் ஆசைப்படுகிறான். அந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னார் தெரியுங்களா? சோத்ரா, வாசிக்கலாமா? அவரு சில காரியத்தை சொல்லுகிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோத்ரா, அதற்கு அவர் நான் வாங்குகிறது இல்லை. 16ஆம் வசனம். நான் அதற்கு அவர் என்ன சொல்றாரு? வாங்குகிறது இல்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். வாங்க வேண்டாம் என்று அவனை வருத்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். So great word in the Bible. ஆபிரகாம் எடுத்துக்கொண்டால் ஒரு சிரட்டையாகலும் சொல்லுவார். ஒரு சிரட்டையாகலும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறதை பார்க்க முடியும். இங்க இந்த நாகமான் கொடுத்த காணிக்கையை வாங்க மறித்த எலிசா நம்ம பார்க்க முடியும். இவர் என்ன செய்தார் தெரியுங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, சரி இதை நான் வாங்கல அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார். வந்த உடனே இந்த விரோதமான பாவமும் விசுவாசத்தினால் வராதவும் பாவமே என்று வசனம் சொல்லுது. அதையும் வாசிக்கலாமா? சோத்ராம், ரோமர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். விசுவாசத்தினாலே வராத எதுவும், சொல்லுங்க, எதுவும்
காது கேட்கல, எதுவும் பாவமே. தேவனை அறிந்தவர்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு உலகம் தன் பலனையும் தன்னோடு இருப்பவர்களையும் சார்ந்து பயணிக்கிறதை நாம் அறிந்ததே. ஆண்டவர் இங்கு சொல்ற விசுவாசத்தினால் வராத, அது பணமா இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், whatever may be, whoever may be, சோதரம், without faith, அந்த விசுவாசம் இல்லாமல் வருது பார்த்தீங்களா, சொந்த முயற்சியில, சுய முயற்சியில வருகிறது எல்லாம் என்ன சொல்றாரு, பாவமே அப்படின்ட்டு ஒரு காரியத்தை. இது சாப்பாடை குறித்து சொல்லியிருக்கலாம், பட் இதை இந்த காரியத்துக்காக நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய், விசுவாசிக்கிறனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசிக்கிறாயா? இருதயத்திலே விசுவாசித்து வாயில அறிக்கை செய்தால் என்ன செய்வாய்? ரட்சிக்கப்படுவாய். விசுவாசம் ரொம்ப கிறிஸ்துவத்துல one of the foundation into the Christianity. இத இன்னைக்கு உலகம் இதற்கு மாறாக, விசுவாசத்துக்கு மாறாய் செயல்படுவதுதான் விரோதமான பாவம். சொல்லுங்க ஆமென், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய பேர் ஓடி ஓடி உழைச்சு சில காரியத்தை செய்வோம், ஆனா அவங்களுக்குள்ள there is no faith, we can't find the faith into them. அப்ப அது என்ன ஆகும் தெரியுங்களா? அது பாவம்னு சொல்றாரு பவுல். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே, கலங்காதே திகையாதே, விசுவாசியே கலங்காதே திகையாதே, விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன். விசுவாசம் நமக்கு வேணும். என்ன விசுவாசம்? விசுவாசத்தை எப்படி நம்ம புரிந்து கொள்வது? விசுவாசம் கேள்வினால வருது அப்படின்னு வசனம் சொல்லுது. விசுவாசம் அவரை நம்பினாவே, இயேசு என்று கேள்விப்பட்டாவே அவளுக்குள்ள விசுவாசம் வந்துட்டான். ஹலோ ஹலோ ஹலோ, அது வரைக்கும் விசுவாசம் வரல. எப்ப இயேசு அப்படின்ற வார்த்தை அவளுக்குள்ள வந்துச்சோ, சோதரம், அவள் அவளுடைய வஸ்திரத்தையாக தொட்டால் குணமாவேன் இருதயத்துக்குள் விசுவாசித்தாள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அவரை நம்பிட்டாவே ஆட்டோமேட்டிக்கலி அந்த faith will be created in your heart. அது ஆட்டோமேட்டிக்கலி உருவாக ஆரம்பிக்குமா? எப்ப சோதரம் விசுவாசம் இயேசுன்னு கேள்விப்பட்டாவே, அப்ப கேள்விப்பட்டாவே விசுவாசம் வருது அப்படின்னா இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு எனக்குள்ள அவர் இறங்கிட்டார்னா நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா. wherever you go, whatever you do, it will be success. நல்ல கைகளை தட்டி ஓ ரபா சாந்தா, நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். நன்றி நன்றி நன்றி. அப்ப சுத்திரம் இயேசுக்குள்ள, அவருக்குள்ள, வார்த்தைக்குள்ள. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு இந்த பேசேஜ். கேஆர்சியை குறித்து சம்பவம் ரொம்ப ஒரு மாதிரி. இப்ப வாங்க 2 ராஜாக்கள்ல இந்த விரோதமான பாவமும் விசுவாசம் இல்லாத பாவமும் சோத்ராம், விரோதமான பாவம் சோத்ராம். நான் ஏற்கனவே சொன்ன பாருங்களேன், விரோதமான பாவம் என்னத்தை உண்டாக்குமா? நமக்கு வியாதியை. சோத்ராம், விசுவாசம் இல்லாத பாவம் மரணத்துக்கு நேரம். இப்ப இந்த விசுவாசமும் விரோதமான பாவமும் என்ன சொன்னா பாருங்களேன், அது ஒரு வசனத்தை வாசிக்கணும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 5:21 வாசிக்க பார்க்கலாம். 21, 22 வாசிக்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க. மனுஷனுடைய வழிகள், இந்த ஆண்டவர் மேல விசுவாசம் நமக்கு இல்லைன்னு வச்சுக்கங்களேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எனக்கு புது புதுசா வழியெல்லாம் தோணும். இந்த உலகத்துல அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி வாழணும் என்றா நமக்கு தேவன் நமக்குள்ள அவரை நம்பி அவர் விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தினால் நாம் பிழைக்க முடியும். விசுவாசம் நம்மளை சரியான இடத்துக்கு கொண்டு போகும். விசுவாசம் நம்மளை சரியானதை செய்ய வைக்கும். இங்கே வசனம் சொல்லுது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான
இது பாருங்க, நம்ம செய்யற விஷயமே வேற. பாருங்களேன், இந்த சிநேகமே விரோதமான பகை அப்படின்றார். பாருங்க, இங்க என்ன சொல்ல வர்றாரு? அவிசுவாசம் என்கிற ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில வந்துடவே கூடாது. இந்த விசுவாசம் மனுஷனுக்கு தோன்றுகிற அநேக வழிகள் உண்டு. அது எங்க கொண்டு போய் விடுதா நம்மள? வாசிங்க வாசிங்க வாசிங்க, வசந்த வாசிங்க. மனுஷனுடைய வழிகள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். அக்கிரமமே பிடித்துக் கொள்ள இந்த வழி இருக்கு பாருங்களா. மனுஷனுக்கு தோன்றுற வழிகள் அநேகம். அவைகள் எங்க போய் முடியுமா? நம்மள முடிவு மரணம். மனுஷனுடைய ஆலோசனை நீங்க கேட்டாலுமே ஆண்டவர் மேல விசுவாசம் பெருகணுமே ஒழுசு. இக்கட்டில் மனுஷனுடைய உதவி வேறதா. டாக்டர் நம்புறவங்க நிறைய பேர், பினான்சியரை நம்புறவங்க நிறைய பேர், தான் தொழில நம்புறவங்க நிறைய பேர், குடும்பத்தை நம்புறவங்க நிறைய பேர். இதெல்லாம் நம்மள நம்பணும் தான். ஆனா இதுக்கு மேல ஒருவர் இருக்கிறாரு, அவர்னாலதான் இதெல்லாம் வந்துச்சுங்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். We need this all things, but above all this ஆண்டவர் இருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புவேன் என்னேசு ஒருவரை, நான் நம்புவேன் என்னேசு ஒருவரை. ஹல்லேலூயா. நம்புவேன் என்னேசு ஒருவரை, நான் நம்புவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை பெருகுது? எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு சொன்னா விசுவாசம் ரொம்ப பெருகும். இரவுல உட்காந்து அழுதுட்டு இருப்பேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்களை எல்லாமல் யாருன்னு உயர்த்த முடியும் ஆண்டவரே, உங்களை தவிர எனக்கு வேற யார் இருக்கா? உங்களுக்கு என்ன பாச, மனைவி பிள்ளைகள், உங்களுடைய தாய் தப்பம் உறவு உற்றார்கள், இது மேல எல்லாம் நான் நம்பிக்கை வைக்கிறத காட்டிலும் ஆண்டவர் மேல ஒரு படி மேலதான் வச்சிருப்பேன். நம்பிக்கை இருக்கும். This is my wife, child, என் children தான், இது சபை தான், விசுவாசி தான். ஆனா இதற்கு மேல ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை தாயின் கருவிலே அவர் தெரிந்து கொண்டவர், அவர் தரிசனத்தோடு இந்த பூமிக்கு என்னை கொண்டு வந்தவர். ஹல்லேலூயா. அவரை நம்பினதுனால அவருடைய திட்டத்தின்படி நடத்துகிறவர் அவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, கேயாசி. இப்ப இவனுக்கு ஒரு ஆசை. இப்ப இவன் இருக்கிற இடம் ஜெபிக்கிற ஒரு மனுஷனோடு. அப்ப அந்த மனுஷன் தேவ பிரசன்னத்திலே பேசுகிற மனுஷன், தேவனை சார்ந்தவர், தேவனால் அழைக்கப்பட்டவர், அனுப்பப்பட்டவர், தேவனுக்காத்தின ஆளு, அர்ப்பணிக்கப்பட்டவர், ஜெபித்து கொண்டே இருக்கக்கூடிய மனுஷனை வச்சுக்கிடுங்க. இப்ப இவன் சேஃப்டியா, அழகா, சூப்பரா, நேர்த்தியா அவருடைய லைஃப் இதுவரை ஒரு குறை வரல. உணவுக்கு குறை இல்ல, பணத்துக்கு குறை இல்ல. இவன் அழகாக, வியாதி இல்ல, விக்கனம் இல்ல, பிரச்சனை இல்ல, மன உளைச்சல் இல்ல, எல்லாவற்றிலும் அழகாக இந்த கேயாசியை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். ஒரே ஒரு காரணம், ஜெபிக்கிறவனோடு இணைந்தபடினாள். சொல்லுங்க ஆமென். சத்தம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கேயாசிட்ட ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுனாலதான் எலிசா அவனை கூட வச்சுக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. இருக்கப்பட்டவனுக்கு தேவையில்லையே. ஹலோ, நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டாங்களா? சொல்லுங்க ஆமென். ரைட். இப்ப இருக்கிறார் இந்த கேயாசி. இப்ப நாகமான் கொண்டு வந்த வெகுமதிகளை இந்த சோதரம் எலிசா தீர்க்கதரிசி வேணான்னு சொன்ன உடனே இப்ப நல்ல கவனிங்க, ஒரு தீர்மானத்துக்குள் வருகிறாங்க. கிறிஸ்தவர்கள் செய்கிற ஒரு காரியம், ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவரை அறிந்தவர்கள் செய்கிற ஒரு சம்பவம். இதை நம்ம இன்னைக்கு முடிஞ்சா நீ ஃபுல்லா தியானிக்கலாம். பட் இந்த மாசம் 2 வாரம் தான் உண்டு, 1 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதோடு சேர்ந்து நம்ம முடிக்கலாம். இப்ப ஒரு சம்பவம் இங்க நடக்குது பாருங்களேன். என்ன 20ஆம் வசனத்துல ஒரு சம்பவத்தை செய்யறான். என்ன செய்யறான்? தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவர் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டார். நான் அவன் பிறகே ஓடி
அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை மேல் ஆணையிட்டுக் கொண்டான். இவன் நினைக்கிறான் இந்த ஆணையிட்ட சம்பவம் I took a decision to go pay. அவன் எடுத்தது யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான் நான் செய்கிற நான் என்னுடைய விருப்பம் என்னுடைய டிசிஷனு யாருக்குமே தெரியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு. அதாவது இந்த பூனைக்கு ஒரு சம்பவம் உண்டு. பால் பக்கத்தில் உட்காந்து கண்ணை முடிச்சுன்னா உலகமே இருந்துடுச்சுன்னு நினைக்குமா, கண்ணை மூடி பாலை டக்கு டக்குன்னு குடிக்குமா. ஆனா இங்க சோதரம் வீட்டுக்கார ஓனர் கம்பெடுத்து பின்னாடி பண்றதே தெரியாது அவனுக்கு. கண்ணை முடிச்சுன்னா உலகம் இருந்துச்சுன்னு அதுக்கு நினைப்பு பாருங்க. இன்னைக்கு நிறைய படி வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. நான் செஞ்சது யாருக்கும் தெரியல, நான் இதெல்லாம் பார்க்கிறேன் எல்லாம் செய்யறேன், நான் டெலீட் பண்ணிட்டேன், யாருக்கும் தெரியலதான் தப்பு இல்லதான். பரலோகத்தை மறைக்க முடியாதே. அம்மா ஐயா ஏதோ ஒரு பகுதியில் நீங்க தான் காங்கிரீட் போட்டு உள்ள உட்கார்ந்துருக்கீங்க. பரலோகத்துக்கு யாரும் காங்கிரீட் போட முடியாது. வீட்டுக்கு வேணா நீங்க காங்கிரீட் போட்டு உள்ள உட்கார்ந்துக்கிற வேண்டியதான், அவ்வளவுதான். பரலோகத்தை யாரும் மறைக்க முடியாது. அவர் மேகங்களால் விரித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. அழகா வானத்தையும் பூமி உண்டாக்கின அவரை மறைக்கும். உங்களை உண்டாக்கினவர் படைக்கப்பட்ட நமக்கு 1000 வழி இருக்கும்டா. கோடி ஜனங்களை இந்த பூமியில பிறக்க பண்ணி திட்டத்தோடு சுத்திரம் வழி நடத்துகிற ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய திட்டம் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். 350 கிராம் மூளையை வச்சுட்டு பல யோசனை யோசிக்கிற மனுஷனுக்கு அவ்வளவு திட்டங்களும் வழிகளும் சிந்தைகளும் இருக்கும் என்றால் நம்மள உங்களை என்ன இந்த உலகத்தை படைத்த அரசாளுகிற ஆண்டவருக்கு எவ்வளவு திட்டங்கள் இருக்கும் பாருங்க. ராமின் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை மறைக்க முடியாது. நம்ம வேணா நினைச்சிட்டு இருக்கோம், ஓ நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. நீங்க பாருங்க, இவன் இதுக்கு டிசிஷன் இப்ப எடுத்துட்டார் முடிவு. எலிசாட்ட இருக்க வரைக்கும் ஒரு பிரச்சனையுமே அவனுக்கு இல்லை. ஆண்டவரை நம்பினது வரைக்கும் ஒரு பாடம் அவனுக்கு வரல. ஜெபம் இருந்துச்சு. நான் ஜெபிக்கலாட்டியும் அந்த தேவ மனுஷன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கலாட்டி சபை ஜெபிக்கும், நான் ஜெபிக்கலாட்டி எங்க அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, எங்க அப்பா ஜெபம் பண்ணுவாங்க. அந்த விருப்பம் இருந்துச்சியா? அதனாலதான் கர்த்தர் இன்னைக்கு ஜீவனோடு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்ப இவன் சாதாரண அழிந்து போகிற பொருட்கள் மேல் அப்ப இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சபைகளுக்குள்ளாக தேவனை அறிந்து அபிஷேகம் பண்ணப்பட்டு அப்படி சிந்தை எது மேல இருக்குதா? உலகத்தின் பொருட்கள் மேல், அழிந்து போகிற பொருட்கள் மேல். ஐயோ எஜமான என்ன செஞ்ச ஐயா வாங்காதவங்களுக்கு காரணம் உண்டாக்கும். தீர்க்கதரிசி வாங்காதவருக்கு ஒரு காரணம் உண்டு. தீர்க்கதரிசி கையில தொடாதவருக்கு ஒரு காரணம் உண்டு. தீர்க்கதரிசி வேண்டாம் என்று சொன்னதுக்கு ஒரு காரணம் உண்டு. தீர்க்கதரிசி சொத்திரம் அதை அவாய்ட் பண்ணதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்னதை கிறிஸ்துவ பிள்ளைகள் தயவு செய்து வாங்க வேண்டும் என்று முயற்சி எடுக்காதீர்கள். ஆமென். அந்நிய நுகத்தில் என்ன செய்யாதீர்கள்? பிணைக்கப்படாதீர்கள். அப்பனா பிணைக்கூடாது. இருளுக்கு வெளிச்சத்துக்கு சம்பந்தம் ஏதுண்டா இருளை தேடி போகப்படாது. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைங்க சொல்றாரு சொல்லிட்டு அப்படி வசனம் சொல்லுதா? அந்த வெளிச்சத்துல இருக்க எப்படி வெளிச்சத்தை இன்னும் அதிகமாக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்க வேண்டுமே ஒழிய இருளுக்குள் போக பிரயாசப்படக்கூடாது. ஆண்டவரே இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏதுன்னு சொல்றாரு பாருங்க. ஹலோ, நிறைய பேர் சொல்றத கேள்விப்பட்டிருக்கிறேன். என் பிள்ளை என்ன செஞ்சிருச்சு, அவங்க பொண்ணு கேட்டு வர்றாங்க, ஆண்டவர் அறியாதவங்க. எப்படி என் பிள்ளை என்ன செஞ்சிருயா? எப்படி என்ன செஞ்சிரும்? என் பிள்ளை மாத்திரும் ஜெபம் பண்ணி. உண்மையா இப்ப நான் கேட்கிறேன், கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஆவிக்குரிய ஜீவிதத்தின் வாழ்க்கை கல்யாணம் முடிச்ச பின்னாடி அப்படியே தான் பாஸ்டர் இருக்குன்னு சொல்றவங்க மாத்திரம் கையை தூக்கி காமிக்க. ஆண்டவர் அறிஞ்ச புருஷனை கட்டியே நம்மளால வளர முடியலையே. ஆண்டவரை அறியாதவனு போய் கட்டி சோதரம் இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறாங்க பாருங்க. உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய திட்டத்தின் பிரகாரம், விருப்பத்தின் பிரகாரம், உடைய சித்தத்தின் பிரகாரம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, மோடு இருப்பதுதா என்னுள். எனக்கு ஒரு ஆசை,
இவனுக்கு ஒரு ஆசை. எலியா தீர்க்கதரிசி வேணாம்ட்டாரு, நம்மளாவது போய் வாங்கிக்கிடலாம். ஹலோ, நம்ம போய் என்ன செஞ்சிடலாம்? அத சொன்ன, விசுவாசத்தினால் வராத எதுவுமே ஆண்டவர் கேட்டா தரமாட்டாரா? எனக்கு ஒரு ஆசை உண்டு, என் பிள்ளை, அவருக்கு என் மேல ஒரு நம்பிக்கை. இப்படி நான் சொல்றேன், பெருமையா பேச நினைக்காதீங்க. என் பிள்ளை என் விருப்பத்துக்கு மாறாக எதையும் கேட்க மாட்டான் என்கிற ஒரு சிந்தையை ஆண்டவருடைய இருதயத்துல, சிந்தையில நீங்கள் இடம் பிடித்து உருவாக்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சோதர கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் பிள்ளை இதை கேட்டா நான் உடனே தருவேன். ஏனென்றால் அவனுக்காக கேட்கல, அவன் என் விருப்பத்தை நிறைவேற்ற கேட்கிறான். அதனால பரலோகம் நமக்காக செயல்பட ஆரம்பிக்கும். அதான் வசனம் சொல்லுது, நீங்கள் பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ உங்களுக்கு என்ன செய்யப்படுமா? செய்யப்படும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இவன் அவுட்வேர் அப்பியரன்ஸ் பார்க்கறான். இன்னும் நான் சொல்றேன், கலரை பார்த்து கல்யாணம் முடிக்கிறது, காசை பார்த்து கல்யாணம் முடிக்கிறது, வீட்டு அதற்கான பார்த்து கல்யாணம் முடிக்கிறது. முதல்ல ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இருக்கிறவர்கள் பார்க்க வேண்டியது, ஞானஸ்தானம் எடுத்து ஆவிக்குரிய ஜீவிதத்தில் சொல்றேன். இன்னும் நான் ஒரு சொல்றேன், சபையில் நிலைத்திருக்கிறார்களா என்று நீங்கள் விசாரிக்க வேண்டும். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க. சத்தியமுள்ள சபையில நிலைத்திருக்கணும். நம்ம சத்தியமில்லாத சபைகளை சோதரம் என்ன செய்யக்கூடாது? நமக்கு வேலையே இல்லை பாருங்க. கடினமோ கஷ்டமோ நஷ்டமோ எங்க இருக்கணும்? நம்ம சத்தியத்தை பேசுகிற, சத்தியத்தை பிரசங்கிக்கிற, சத்தியத்தின் பிரகாரம் வாழ. கஷ்டமா தான் இருக்கும். என்னடா எப்ப பார்த்தாலும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கஷ்டம்தான், கஷ்டம்தான். உலகமெல்லாம், இந்த உலகமெல்லாம் அன்பொன்றே ஓதுமையா, அன்பொன்றே. பிரசனத்திலேயே எனக்கு ஒரு விசுவாசம், தரித்திரத்திலேயே இருந்தாலும் அதுக்காக தரித்திரத்தை கத்தர் வைக்க மாட்டாரு, அதுலயும் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லே. இவனுக்கு ஒரு ஆசை, தீர்மானம் எடுக்கிற, யாருக்கும் தெரியல, இருதயத்துல போய் பேசிட்டு இருக்கிறான். ஐயோ நம்மால் வேணாம்ட்டான், நல்ல வாய்ப்பை நம்ம தட்டி நழுவ விட்டுட்டோமே அப்படின்னு இருதயம் எல்லாம் பொங்குது. தீர்மானம் எடுத்தவர்கள் தீவிரப்படவும் செய்வார்கள். என்ன செய்வான்? தீர்மானம் எடுத்துட்டா என்ன செய்வாங்க? அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். சொல்லுங்க. தீர்மானம் எடுத்தானா? இந்த தீர்மானம், இவன் என்னாலும் பரவாயில்ல, நம்ம எஜமானனுடைய இருந்திருக்கணும் தீர்மானம் எடுத்திருந்தா பரவாயில்ல. இவன் எலிசா தீர்க்கதரிசிக்கு தெரியாம தீர்மானம் எடுத்துன்னு சொல்லிட்டு எடுத்து அவன் அந்த தீர்மானம் உட்கார வைக்கல, என்ன செய்தான்? ஓட வச்சான். இப்ப எதுக்கு நேரம் ஓடுறான்? சொல்லுங்க, காது கேட்கல. எதுக்கு நேரம் ஓடுறான்? பணத்துக்கு நேரம் ஓடுறான், பதவிக்கு நேரம் ஓடுறான், ஏதாவது ஒண்ணு கிடைச்சிடாதான் போற. எதை விட்டுட்டு ஓடுறான்? ஹலோ, எதை விட்டுட்டு ஓடுறான்? சொல்லுங்க. எலிசா தீர்க்கதரிசிய ஜெப வாழ்க்கைய, பாதுகாப்ப, பரிசுத்தத்தை, கடிந்து கொள்ளுதல, கண்காணிப்ப எல்லாம் இதுவரை போஷித்து நடத்தி பாதுகாத்து தாங்கி தப்புவித்த ஒரு பாதுகாப்பான இடத்தை விட்டு சுத்திரம் அவன் தீவிரப்பட்டு ஓடுகிறான். எனக்கு இந்த சம்பவம் கொஞ்சம் ஒரு மாதிரி பேச்சரை கிளப்பிட்டு நான் பாருங்க, லாஸ்ட்ல நடக்குன்னு பாருங்களேன். இது இவனுடைய விருப்பம். யாருடைய விருப்பம்? கேயாசின் விருப்பம். ஐயா, இதுவரை உங்களை கைவிடாத ஆண்டவர் இனி கைவிட்டுவாரா என்ன? சொல்லுங்க ஆமென். கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டா. இயேசு கைவிடவே மாட்டா. வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் என்னை நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே
என்னை காத்திடுவாரே. வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே. ஓடுறான் பாருங்க. என்னைக்குமே ஒரு விஷயத்த மனசுல பட்டுச்சு வருதுன்னா தப்பு இல்ல. பல பேர் ஆலோசனை கொடுப்பாங்க, நமக்கு செல்ஃபா கூட சில டிசிஷன் அப்படியே உண்மையா இருக்கிற மாதிரி இருக்கும், தப்பு இல்ல. அதை எங்க கொண்டு வரணும்? நம்ம அப்படியே சமூகத்திலே கொண்டு வரணும். இந்த திமிர்வாதக்காரன் யாரிடத்தில் கொண்டு வந்தார்கள்? இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். உடைய முயற்சி தேவனிடத்தில் தான் நம்ம வந்து நிற்க நம்ம முயற்சி எடுக்கணும். இந்த உலகத்தில் வேற எந்த காரியத்துக்கும் நாம் முயற்சி எடுப்போம் என்றால் கையிலே கிடைக்கும், ஆனால் அனுபவிக்க முடியாது. இந்த உலகம் எல்லாம் அழிந்து போகக்கூடியவை. இந்த உலகம் இந்த உலகத்துக்குரியவைகளை மாத்திரம்தான் மேன்மைப்படுத்தும். அதனால்தான் ஆண்டவர் பரலோகத்துக்குரியவர்களை நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். கைகை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. திரும்ப திரும்ப பாஸ்ட் இதைத்தான் பிரசங்கம் பண்றான். ஆமா, இதுதான். இதை விட்டு வேற என்ன இருக்குது? ஆண்டவரை விட்டுட்டு வேற யாரை பேச சொல்றீங்க? உலகத்திலிருந்து சில காரியத்தை எடுத்து பேசலாமா? ஏன் ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு நேரம் இல்ல. வேதத்தில் இருக்கிற சம்பவங்களை குறித்து தியானிச்சு பேசவே நேரம் இல்லை நமக்கு. உலகத்தின் காரியங்களை இணைச்சு பேசுறதுக்கு வழி இல்லை நமக்கு. நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே. இவன் தீவிரமாக ஓடின அவன் என்ன செய்யறான் தெரியுங்களா? இப்ப 22 ஒரு பொய் சொல்றான். இதுவரை வாழ்க்கையில பொய்ய பார்க்காதவன், பேசாதவன், கேள்விப்படாதவன், உண்மையவே கேட்டு வளர்ந்தவன், வாழ்ந்தவன், இப்ப முதலாக வாழ்க்கையில் இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்தபடினால், உலகத்தில் இருக்கிற சில நன்மைகளை இவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தபடினால் முதல்ல ஒரு பொய் சொல்றான். என்ன சொல்றான் வாசிக்கிறீங்களா? வாசிக்க. அதற்கு அவன் சுக செய்தி தான். 2 வாலிபர் இப்போதுதான் எப்ராயிம் மலைதேசத்தின் இடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க, என் எஜமான் என்னை அனுப்பினார் என்று சொல்லையா. அவர் தான் சொல்லிட்டாரு வேணாம் அப்படின்னு. 16 வசனத்தை சொல்றாரு, நான் வாங்குகிறது இல்லை என்று கர்த்தருக்கு முன்பதாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருத்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். Don't want. எனக்கு வேணாம் அப்பா. கர்த்தரை மகிமைப்படுத்தாத காரியம் எனக்கு வேண்டாம். கர்த்தருக்கு முதுமைப்படுத்தாத எந்த காரியமும் வேண்டாம் அப்பா. என் ஆண்டவர் எனக்கு எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையாய் வந்தது. கிருப கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததும் என் தேவ கிருபையே. எத்தனை பேருக்கு விசுவாசம்? நான்லாம் 2004 மண்டையை போட வேண்டிய நானு பிச்சையா உயிர் கொடுத்து வச்சிருக்கிறதுனால கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாமே ஜீவன் போயிருந்தா போயிருக்கும், புல் முளைச்சிருக்கோம், தாய் தகப்பு உடற்பதெல்லாம் அப்படிப்பட்டவன் இருந்தான் அப்படின்னு ஒரு கிறிஸ்டி போயிருக்கான், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு அவருடைய சரித்திரத்தை பேசும்படியாக ஜீவனை கொடுத்து வச்சிருக்க, அதுக்காக தோத்திரம் ஆண்டவருக்கு. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் மரிச்சு போயிருந்தா பல நாளா இருக்கும், இன்னைக்கு உயிரோடு இருப்பது அவருடைய போட்ட பிச்சைன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் போட்ட ஒன்ன ஓப்பன் வச்சிரு, அவர் போட்ட பிச்சை சொல்லுங்க. ஆமே, அவர் போட்ட இதுல இருந்து சங்கடம் உண்டு. உயிரோடு இருப்பது அவர் மேல வச்சிருக்க திட்டம், அவ்வளவுதான். ஆனா நான் ஒண்ணும் இல்லை, நான் அயோக்கியன், அக்கிரமம் செய்யறவன். ஒரு காலத்துல பயங்கரமான விஷயத்துல வேலைகளை செஞ்சவன். ஆனா கர்த்தர் இருந்தும் என்ன உசுரோட வச்சிருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமே, அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு அவன் தீர்மானம் எடுத்து போய் சொல்ல ஒரு பொய் சொல்லுகிறான். அதற்கு நாகமான் தயவு செய்து 23 வசனத்துல 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருத்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோடு கட்டி அவனுக்கு முன்னாக சுமந்து போக தன் வேலைக்காரரை 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையில் இருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். இவர் நினைச்சிருக்கிறார், தான் வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டான்.
இப்ப எலிசாட்ட போறார். நம்ம இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது, நான் போனதும் தெரியாது, நான் தீர்மானம் எடுத்ததும் தெரியாது, நாகமான்ட்ட கேட்டதும் தெரியாது, 2 மனுஷன் சுமந்து கொண்டு வீட்டுல வச்ச யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி இந்த மனுஷன் நினைத்திருக்க, இப்ப நேரம் எங்க வராரு தெரியுங்களா? பின்பு அவன் சுந்தரம் எங்க போறாரு? உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றார். ஹலோ, எங்க வந்து நிக்கிறார் நம்மாலே? சொல்லுங்க பார்க்கலாம். நான் தான் சொன்னேன் பாத்தீங்களா, ஆண்டவரை அபேஸ் பண்றதுல ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்தவர்களை தவிர வேற யாராலும் செய்ய முடியாது. என்ன ஒரு காரணம் நமக்கு உண்டு. என்ன? ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லுவோம் நம்ம? ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு வச்சுக்கங்களேன், என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க, என்ன சொல்லுவோம்? ஜெபம் பண்ணிட்டு சொல்லுங்க, ஜெபம் பண்ணிட்டு காது கேட்கல. என்ன சொல்லுவோம்? ஜெபம் பண்ணிட்டு சொல்லுங்க, என்ன சொல்லுவோம்? ஆனா நம்ம ஜெபம் பண்ணுவோன்றீங்க. ஜெபம் பண்ணுவீங்களா? ஒரு டைம் பண்ணுவோம், 2 டைம் பண்ணுவோம், அடுத்து விட்டுட்டு போயிடும். இப்ப எல்லா காரணத்துக்கு எதை சொல்றோம்? நம்ம எதை காரணமா வைக்கிறோம்? ஆண்டவரை. இப்ப அதான் வந்து எல்லாம் ஒண்ணும் தெரியாத மாதிரி ஆண்டவர்கிட்ட வந்து நிக்கிறான் பாருங்க. ஒண்ணுமே தெரியாது, தப்பே பண்ணாத மாதிரி, ஒண்ணுமே தெரியாத மாதிரி நம்மள அப்படி ஜெனீன் அப்படி ஜம்முன்னு வந்து நிக்கிறார் பாருங்க. ஹலோ, பாதாளத்தில் படுக்கப்பட்டாலும் அங்கே இருக்கிறவர். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பொய்ய மறைக்க இன்னொரு ஒரு பொய் விடுறான். இதுதான் பாருங்க, உலகத்துல ஒரு ஆசை வந்துட்டுன்னு வச்சுங்களேன், வாழ்க்கை அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு காலத்துல ஜெபத்தை பண்ணினவன், எலிசாவோடு இருந்தவன், அற்புதங்களை பார்த்தாலு, அதிசயத்தை பார்த்தவரு, மேன்மையை கண்டவரு, இப்ப உலகத்தின் காரியத்திற்காக தீர்மானம் எடுத்து அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டாரு. இப்ப வந்தவனே பொய்யை சொல்லி அந்த காரியத்தை வாங்குறான். இப்ப எஜமான்ட்ட வந்து நிக்கிற வேளையில இப்ப கேட்கிற கேயாசி என்றார், எங்க இருந்து வர்ற அப்படின்னு கேட்கிறார். 25ஆம் வசனத்துல எங்கிருந்து வந்தா என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா? உமது அடியேன் என்ன செய்யல. ஹல்லேலூயா. நான் எங்க போனையா? நான் பேசுறத நீ பார்த்தையா? நான் தப்பு பண்றத நீ பார்த்தையா? அப்ப நம்ம நினைச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஹலோ, இங்க ஒரு ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசினாலேயே நீ எங்க போகிற அப்படின்றத கணிக்க முடியும் என்றால், அதுக்கு மேல ஒருவர் நம்மளோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை சபை மறந்து விடவே கூடாது. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தீர்மானம் பண்ண சொல்றா பாருங்க. எங்க இருந்து வர்ற அப்படின்னு கேட்டா, ஐயா இப்படி ஆசை வந்துட்டு நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இருந்தா கூட சரி, ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கலாம். இங்க என்ன சொல்றான்? எங்க போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிரே கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திருப்புகிற போது என் மனம் உன்னோடு கூட வரலையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்ல வர்றாரு தெரியுங்களா? ஏண்டா நீ தப்பு பண்ணும் போது உன்னை ரட்சிச்சு வழி நடத்தி உனக்கு ஜீவனை தந்து சிலுவையை சுமந்து ரத்தத்தை சிந்தி பாடுபட்டு அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு காரி துப்பப்பட்டு உனக்காக ஜீவனை தந்தன. அந்த மரண தருவாயில கூட ஆஸ்பத்திரியில செத்து போயிருன்னு சொன்னாங்களே, நீ ஆக்சிடென்ட்ல செத்து போயிருவேன்னு சொல்லித்தானே முடிவெடுத்து உலகம் உன்னைய நடத்துச்சு. மருந்து குடிக்கும் போது ஒண்ணுமில்லாம போயிருவேன்னு சொல்லித்தானே நீயே நினைச்ச. அந்த தப்பு பண்ணும் போது என் மனம் கூட வரலையாடா. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. இல்ல, வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போனேன், பாத புரியாம பயந்து நின்னேன், 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைஞ்சு போன என்ன தேடி வந்தீங்க. எவ்வளவு அற்புதமான வார்த்தை அங்க எலியா கேட்கிறாரு பாருங்க. எலிசா அவன் சொல்றா பாருங்களேன், என் மனம் உன்னோடு கூட வரலையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களை, பெரிய சம்பவம் பாருங்களேன்.
அவன் பணத்தையும் வஸ்திரையும் வாங்கினான்னு சொல்லி இங்க உட்கார்ந்திருக்க மனுஷனால கண்டுபிடிக்க முடிஞ்சிட்டுண்டா, என் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் ஒருவர் இருக்கிறார். இப்ப கூட இந்த ஜிபிஎஸ் வந்துருச்சுங்க. ஜிபிஎஸ்ல உங்க வண்டியில உங்க சாவியில அதை வச்சுட்டீங்கன்னு சொன்னா, நீங்க எங்க போகிறீங்களோ, எங்க உங்க சாவி தொலைஞ்சிச்சோ, உங்க கார் எங்க நிற்குதோ அதெல்லாமே கணிக்க முடியுமாக்கும். இந்த இடத்துல தான் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். ஆனா அன்றைக்கு ஒரு ஜிபிஎஸ்மே இல்ல, டெக்னாலஜி அன்னைக்கு வளரல. ஆனா பரலோகம் கண்காணிப்புல ரொம்ப தீவிரமா இருந்துச்சு பாருங்க. சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்தின் சிந்தையோடு பரலோகத்தின் தேவனோடு இணைக்கப்பட்டுட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம எங்க போனாலும் சோத்திரம் பரலோகம் விடாது. கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தால் பாக்கியவன். நல்ல கைகளை தட்டி. தவறு பண்ணும் பொழுது, தவறான காரியத்தை பேசும் பொழுது, தவறான காரியத்தை சொல்லும் பொழுது ஆமென் சொல்லுங்க. இங்க சொல்றாரு பாருங்க. சொல்லிட்டு ஒலிவ மர தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வாங்குறதுக்கு இது காலமானு சொன்னது கூட பிரச்சனை இல்ல. அங்க ஒரு சம்பவத்தை சொல்றாரு பாருங்களேன். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன் சந்ததியாரையும் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே ஆன் த ஸ்பாட், it will happen day of tomorrow. அப்படி சொல்லலாமா? அடுத்த நாள் நடந்துச்சு அப்படி சொல்ல முடியாது. suddenly it happened. உடனே அதத்தான் சொல்ல வரேன். கர்த்தருக்கு விரோதமான பாவம் வியாதிகளை உண்டு பண்ணிவிடும். நிறைய பேர் நீ அப்படி பிரசங்கம் பண்றீங்க, நீங்க கேட்கலாம். என்னையா இப்படி சொல்ற, அப்படி வேதம் சொல்லுதா அப்படின்னு கேட்கலாம். வேதத்தை சொல்லதான் சொல்றேன் நான். வேதத்தை சொன்னதான் சொல்றேன் நான். என்ன நடக்குதுங்க? உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி சமூகத்தை விட்டு புறப்பட்டு போயிட்டான். சாதாரண அற்ப சுகத்திற்காக, சாதாரண அற்ப இந்த உலகத்தின் ஆசைக்காக இன்று இருக்கிற மனுஷன் நாளை இல்லை. நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை. சரி போயிட்டாங்களே, உலகத்து மேலையா நாளைக்கு நான் போக போறையா? நான் இப்படி இருக்க போறதில்ல. இலையுதிர் காலம் போல கீழே இருக்கிற இலை விழுந்தாத்தான் மேல வந்து உயர்வு உண்டாகும். அப்ப மனிதர்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இந்த பூமியை விட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. அவங்க எல்லாம் அப்படியே இருந்தா உலகம் தாங்கி இருக்காது. இன்றைக்கு நான் பிறந்தது கர்த்தருக்கு தோத்திரம். ஒண்ணு இல்லாதனாலதான் நான் அந்த இடத்தை பிடிச்சிருக்கிறேன். அப்ப ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து, இன்னைக்கு இருக்கிற நான் நாளைக்கு இருப்பதில்லை. ஆனால் என்னுடைய ஆசையெல்லாம் எது மேல இருக்கு? அழிந்து போகிற பொருட்கள் மேல. வேலைக்கு நம்ம போகணும் தான், வேலையே கதியா இருக்க கூடாது. We need a job, we need a money, we need a position, we need a house and car and necessary things also. But do not follow that. Follow the Jesus, all the things will be follow you. இயேசு மாத்திர கடைபிடிச்சா மத்த எல்லாம் நம்மளை தேடி வரும். சொல்லுங்க பார்க்கலாமே. ஹல்லேலூயா. இந்த ஆகான் ஒருத்தவர் இருக்கிறான். யோசுவான்னு நினைக்கிறேன், வாசிக்க வேண்டாம், நான் சொல்றேன். 7ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. 6ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருப்பாரு 18-19 யோசுவாவோடு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நீ தீட்டானதை அங்க இருக்க எதுவுமே எடுத்துக்கூடாத, பொண்ணு சுத்ரா வெள்ளி இரும்பு எல்லாம் கர்த்தருக்குரியது, அது பரிசுத்தமான சொல்லிட்டு விட்டுருவார். ஆனா இவன் என்ன செஞ்சிருப்பான்? பொண்ணையும் சில வஸ்திரத்தில் எடுத்து எங்க வச்சிருப்பான்? எங்க புதைச்சு வச்சிருப்பான்? வீட்டுக்குள்ள கூடாரத்தின் நடுவில். வாசிக்க வேண்டாம். அதை இச்சித்து இவன் விருப்பப்பட்டு அப்படின்னு போறான். ஒண்ணு இச்சிச்சு இல்ல, இது அடந்த ஆண்டவர் சொன்னதெல்லாம் தெரியும். ஆண்டவர் இதை எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பார், இது வேண்டான்னு சொல்லியிருப்பார். ஆனா எனக்கு எல்லாம் சில நேரத்துல நம்ம பார்த்தீங்க வச்சுங்களேன், ரொம்ப ஞானவான் மாதிரி இருப்பான், அசிங்கப்பட்டுருவோம். பார்த்திருக்கீங்களா? எத்தனை பேருக்கு தான்? எனக்கு உண்டு, எனக்கு ரொம்பவுமே உண்டு. ஞானவான் மாதிரியே இருப்போம் பாருங்களேன், ஆனா அசிங்கப்பட்டுருவோம் டப்புன்னு. ஒரு சின்ன ஒரு வார்த்தை நம்மளை கேவலமா மாத்திரும். இவன் பாருங்க, யாருக்கு தெரியாது ஒளிச்சு வச்சுட்டான். இவன் நிமித்தம் இவன் பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும்
போய் கல்லறிந்தார்கள். ஆய் பட்டணத்தில் தோல்வி வந்ததே இந்த ஒரு சின்ன பாவம். குடும்பத்துல அதான் அந்த வசனத்தை வாசித்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யோசுவாவுக்கு நேரம் எடுக்கல. சுத்திரம் விரோதமான பாவம் சுத்திரம் பயங்கரமான விபரீதத்தை உண்டாக்கிட்டு பாருங்களேன். வாசிங்க சுத்திரம் 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்லாம இருந்தா கூட சரி, 6ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை சொல்லியிருப்பார், ரொம்ப தெளிவாவே சொல்லியிருப்பார். சுத்திரம் சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீட்டாக்காதபடிக்கும், இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீட்டாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதுக்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். ரைட், இதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. ஆனா சுத்திரம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தினாலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. ஹலோ, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 தோத்திரமே. 10,000 எடுத்துக்கொள்ள கூடாதுன்னா வேதத்துல சொல்லப்பட சொன்னதான், இல்ல பாச சொல்லியிருக்கிறாரு, இல்ல சொந்தக்கார சொல்லியிருக்கிறாங்க, அல்லது உறவுக்கார சொல்லியிருக்கிறாங்க அப்படி சொல்லி கேட்டோம்டா பிரச்சனை நமக்கு தான். சொல்றவங்க போயிருவாங்க, சொல்லிட்டு அவங்க போயிருவாங்க. சந்திக்கிறது நம்ம தான் பிரச்சனைய. நான் சொல்றது எத்தனை புரியுறது? புரிஞ்சவங்க மாத்திரம் கையை சுத்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரைட், கவனமா கவனிக்க பார்க்கலாம். இங்க பாருங்க, இப்ப எடுத்துக்கிட்டு அவன் என்ன செய்யறான்? ஆய் பட்டணத்துக்கு போறாங்க. அங்க தோற்று போய் வர்றாங்க. இது பெரிய குழப்பம் ஆயிடுச்சு, பயங்கரமான குழப்பம். கடைசிக்கு ஜெபம் பண்ணி யோசுவா இரவா பகலா ஜெபம் பண்றான். எதுக்குடா எந்திரா முதல்ல கண்டுபுறா ஆண்டவர் சொல்ல, கோத்திரமா வர சொல்லி விசாரிக்க. கடைசிக்கு சீட்டு இவன் மேல விழுக. 21ஆம் வசனத்து 20-21 அவன் சொல்றான் பாருங்களேன். என்ன சொன்னான் தெரியுங்களா? அப்பொழுது ஆகான் யோசுவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதம். அவன் அடிச்சு செத்து கிடக்காமல, குடும்பத்துக்குள்ள சபைக்குள்ள கிறிஸ்துவத்துக்குள்ள என்ன செஞ்சு கிடக்கான்? செத்து கிடக்கான் அடிச்சு. கர்த்தருடைய கோபம் பயங்கரமா மூண்டு கிடக்கு. ஆனா ஒண்ணும் தெரியாத மாதிரியே உட்கார்ந்துருக்கான் பாருங்க. அதான் பெரிய கிறிஸ்துவத்துக்குள்ள இருக்கிற பெரிய ஒரு கிரேட். தப்ப செஞ்சு விட்டு சரி இதுதான் நடந்துருச்சுன்னு சொல்லி சோதரம் சொன்னாலும், ஆனா ஒண்ணும் தெரியாத மாதிரியே இருக்கிறான் பாத்தீங்களா? அது ஒரு கிறிஸ்தவனால மட்டும்தான் இருக்க முடியுதுங்க. தப்ப பண்ணிட்டு துணிகரமான பாவங்களை, கர்த்தருக்கு விரோதமான பாவங்களையும் அவிசுவாசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரியே வாழ்ற மாத்தீங்களா? யாருனால மட்டும் முடியும் சொல்லுங்க? தேவனை அறிந்தவர்கள் மட்டும்தான். உண்மையாகவே பயங்கர கிரேட் பாருங்களேன். ஆனா என்ன ஒரு சம்பவம் தெரியுங்களா? பாவ முடிவு ரொம்ப வேதனையா இருக்கு. முடிவு எப்படி இருக்கு? அங்க முழிச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க நடக்குது பாருங்க, என்ன சம்பவம் பாருங்களேன். அவன் பாவம் செஞ்சுட்டேன், இன்ன பிரகாரமா செஞ்சான். அவன் வெட்ட வெளிச்சமா சொல்றான். என்ன சொல்றான்? கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளிக்காசையும் 50 சேக்கல் நிறைய என்ன செய்யணும்? ஒரு பொன் பழத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். புடிஸ்டார் ஆண்டவரே, புடிஸ்டாரா? கையும் கிளம்புமா? நடக்குதா இல்லையா பாருங்க. ஆனா இங்க என்ன நடக்குது தெரியுங்களா? சம்பவம் 25ஆம் வசனத்தை வாசிங்களேன். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டரித்து கற்களினால் மூடி. 24ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேல் எல்லாரும் கூட
சேராகின் புத்திரனாகிய ஆகானை அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன்பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்கு உள்ள யாவையும் எடுத்து, ஹலோ, தகப்பன் செய்கிற பாவம் முழு குடும்பத்தையும் அசைச்சிரும். தாய் செய்கிற பாவம் முழு குடும்ப பாவம். நீங்க இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து தயவு செய்து பயணிங்கள் ப்ளீஸ். ஆண்டவர் சும்மா சாதாரண வேதத்தில் எழுதி வைக்கல பாருங்க. அவர் சொல்லாம செஞ்சிருந்தாண்டா சரி, எல்லாம் சொல்றாரு. ஒரு குறைவில்லாமல் உன்னை கானான் தேசத்திலிருந்து கொண்டு வந்து எகிப்திலிருந்து கொண்டு வந்து நடத்தின இந்த ஆகான் செஞ்ச ஒரு ஆசைப்பட்டு செஞ்ச ஒரு சின்ன காரியம் அவன் சந்ததியில் ஒரு பெரிய தாக்கத்தை, குடும்பமே இல்லாம போச்சு பாருங்க. அதனால தயவா கேட்கிற ஆண்கள் ஜெபம், பெண்கள் ஜெபம், உபவாச ஜெபம், ஆராதனை, இந்த மாதிரி நம்ம விளையாட்டு சொல்றது மாதிரியே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இது நம்ம சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க. என்னைய பொறுத்தளவுக்கு உலகம் சும்மா வாழ்றதுக்கு மாத்திரமே. இது நம்மளே பரலோகம் கொண்டு போகாது. பரலோகம் கொண்டு போகுமா சொல்லுங்க? இல்லங்க, நாங்கெல்லாம் ஜெபம் பண்றோம். அப்பனா சபை எதுக்கு? சபை எதுக்கு? வீட்டிலே உட்கார்ந்து ஜெபம் நடத்தலாமே. அது கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் சபை. சொல்லுங்க பார்க்கலாமே. சத்தம் இருந்தா வயசான காலத்துல ஓடி வர்றாங்கன்னா எதுக்குயா? கர்த்தரை தேடு சமூகத்தில், ஆலயத்தின் சம்பூரணத்தினால். ஆமென் சொல்லுங்க. சத்தம் எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. வேறு இடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கம்பீரித்து சத்தம். இந்த தவறான தண்டனைகள் பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம் என்ன தெரியுங்களா? அந்த ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். கல்லறிந்து கொல்லப்பட வேண்டியவர்கள், கல் குவியலாக குவிக்கப்பட வேண்டியவர்கள், அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். ஆமென் சொல்லுங்க. தண்டனை நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். ஆனா புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம் தெரியுங்களா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சப்பீரா இவங்க என்ன செய்றாங்க தெரியுங்களா? அன்றைக்கு பொதுவாக சொத்துக்களை வைத்து அனுபவிக்கிறார்கள். இட்ஸ் நாட் a compel. அன்றைக்கு கட்டாயம் அல்ல, விருப்பமுடையவர்கள் சொத்துக்களை வித்தா ஆண்டவர் சமூகத்தில் பொதுவா எல்லாம் சாப்பிடுவாங்களாம். அப்ப இவர்கள் சொத்துக்களை வித்து தீர்மானம் எடுத்தவர்கள் என்ன செய்யறாங்க? ஐயா, நீங்க வித்தது ரைட்டு, நீங்க தீர்மானம் சொல்றோம், நீங்க எந்த கடவுள் கொடுக்கிறது ரைட். ஆனால் அன்றைக்கு ஒரு சம்பவம் இருந்தது. என்ன தெரியுங்களா? அவங்க வித்துட்டு போய் சொன்னா பாருங்க. தேவ சமூகத்துல வந்துட்டு என்ன செய்யக்கூடாது? ஏன் ஜட்ஜு நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டா ஒரு புத்தகத்தை கொடுத்து நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர சொல்லுங்க, நான் போனதெல்லாம் பாஸ்டர் சொல்றீங்க உண்மைதான், ஆனா நம்ம ரொம்ப விளைஞ்சவளாக்கும் எல்லா சகலமும் தெரியும். என்ன சொல்லுவாங்க? நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தாய் மேல் ஆணை, என்னமோ ஆணையை கேட்கிறாங்க. ரைட். இங்க பாருங்க, ஆண்டவர் சமூகத்துல வந்துட்டோம்னா என்ன செய்யக்கூடாதா? ஐயோ, அது ரத்தத்துல ஊறிட்டேன் மாஸ்டர். யார் சொல்லுவா பொய்? வசனம் சொல்லுது. என்ன சொல்லுவா? பொய்யை ஊதுகிறான். ஏ அத்தி, இது என்ன வம்பா இருக்கு? வாயை திறந்தாவே என்னது? சொல்லுங்க, வாயை திறந்தாவே. இனி இதுவரை இருந்திருக்கலாம், இனி சொல்ல போற வாயை திறந்தாவே இயேசுவை பத்தி தான் சொல்லுவேன். சொல்லுங்க ஆமென். பொய்யுக்கும் பொய்யனும் பொய்க்கு, சொல்லுங்க, பொய்யனும் பொய்க்கு காது கேட்கல. பொய்யனும் பொய்க்கு யாரு? பிசாசு இருக்கிறானா? இப்ப அவனுடைய ஆவி நமக்குள்ள வந்துச்சு, நம்ம பொய் தான் சொல்லுவோம்.
இங்க அவனுடைய ஆவி மாறி கிரையாசிக்குள்ள இந்த உலகத்தின் ஆவி உள்ள வந்தது. இந்த இந்த நீங்க யூதாஸ் காரியத்தை கூட பாருங்க. இயேசுவோடு இருந்தவன் ஒரு தீர்மானம் எடுக்கணும், போய் வாங்கி காட்டி கொடுத்து எடுக்கிறான், உள்ள சத்திரனை செஞ்சுட்டான், புகுந்துட்டான். ரொம்ப கவனம் விசுவாச பிள்ளைகளே. வீடுகளில் தேவையில்லாத திரைப்படங்கள் பார்க்காதீங்க, செல்போன்ல தேவையில்லாத காரியத்தை பார்க்காதீங்க, தேவையில்லாத காரியத்தை பேசாதீங்க. ஒருவர் பேசும்போது ஆவி பக்தி விருத்தி கருவிகளை குறித்து பேசுங்கள். மூணாவது நபரை குறித்து பேசாதீங்க. அதிகாரம் கர்த்தர் உங்களுக்கு தரல. சொல்லுங்க ஆமென். புரிஞ்சவங்க சத்தம் ஏத்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னமோ செஞ்சுட்டு போறாங்க, அவங்க கர்த்தர் அவங்க கணக்கு கொடுத்துக்கிறட்டும். உங்களுடைய வாயிலிருந்து புறப்படல் ஆகாது அப்படின்ட்டு சொன்ன உடனே இங்க அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துக்கு நேரா வாங்கல. அங்க என்ன நடக்குது தெரியுங்களா? சோத்திரம். ஆவியானவர் அங்க சபைக்குள்ளா கிரியை செய்த காலம் பயங்கரமாக. மேல் மாடி வீட்டிலே கூடியிருந்த வேளையிலே ஆண்டவர் இறங்கி பல விதமான பாஷைகளை பேசி கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்த காலம் அந்த காலம். அப்ப சோத்திரம் இங்க இந்த சம்பவம் நடக்குது பாருங்களேன். தன் மனைவி அனனியா, 1ஆம் அதிகார வசனத்துல, அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவளுடைய மனைவியாகிய சப்பீரால் தங்கள் காணியாட்சிகளை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவள் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தாள். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியானத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அவன் என்ன சொல்றான் தெரியுங்களா? விக்கிறதுக்கு முன்னாடி இது உனக்குரியதான், வித்த பின்னாடி உனக்குரியதான். அது நான் கம்பெல்லாம் பண்ணல, நீ கடவுள்கிட்ட வந்து கொடுக்கணும், இதை செய்யணும், அதை. ஆனா நீ ஏன் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை நீ வஞ்சிச்ச அப்படின்னு தான் இங்க சொல்றாரு. ஒழுசு, நீ கழுத்தை பிடிச்சு கடவுள் நீங்க கொடுங்க கேட்கல. அங்க அழகா சொல்லுவார் பாருங்க. என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? வாசிங்க பார்க்கலாம். அதை விற்க முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்னே அதன் கிரியம் வசத்தில் இருக்க உன்னதுதான், எல்லாமே உனக்குரியதாப்பா, உன் பிரியம்தான். ஆனா ஏன் நீ வஞ்சிக்கிற? சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சொல்றதை புரிஞ்சவங்க எத்தனை புரியுது? புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இந்த மைக்கை நான் விலை கொடுத்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு 5000 ரூபான்னு வைங்க. 5000 ரூபா. ஓ, 5000 ரூபா பாஸ்டருக்கு கிடைச்சிருக்குதா? இந்த மைக்கு 5000 ரூபாய்க்கு போட்டு தேவையில்லாம வாங்கிட்டாரு அப்படின்னு ஊர் உலகம் சொல்லணும். அப்ப நான் என்ன சொல்றேன் சிஸ்டர்ட்ட? இல்லை சரி, ஒரு 1500 ரூபாய் தானே சொல்றேன். ஆனா அது என்னது சொல்லுங்க? இதுதான் வஞ்சகம். இதுதான் சொல்லுங்க, இதுதான் நான் சொல்றது புரிஞ்சுங்களா? இது என்னது? வஞ்சிக்கிறோம். கடவுள் சமூகத்தில் அப்படி முடிஞ்சா கொடுங்க. நீங்க யாரையும் கட்டாயப்படுத்தி, அதான் வசனம் சொல்றது. என்ன சொல்றாரு? கட்டாயத்தினாலும் அல்ல, விசனமாயும் அல்ல, மன உற்சாகமாய் கொடுக்கிறது தேவன் பிரியமாக இருக்கிறார். அவ்வளவுதான். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வஞ்சிக்கப்படாத கடவுளை. தசம வாங்கலா இருக்கலாம், காணிக்கையா இருக்கலாம், உங்களுடைய நேரமா இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையா இருக்கலாம், அதெல்லாமே சேர்ந்துதான் சொல்றாரு. அப்ப இங்க பாருங்க, அந்த சம்பவம் நடந்துட்டு இருக்க. இப்ப இவன் என்ன செய்யறான்? திடீர்னு அங்க அனனியா அந்த வார்த்தையை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர்கள் எழுந்து அவன் சேலையை சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு முன்பதாக அவருடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தார். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா? எனக்கு சொல் என்றார். அவள், இவ்வளவுக்கு தான் விற்றோம் என்றார். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கமணியினுடைய கால்கள் வாசப்பிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவன் மரித்து போனதை கண்டு அவனை வெளியே எடுத்துக்கொண்டு போய் அவளுடைய புருஷனையில் அடக்கமணினார்கள். சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப ஜெனுயினானவராகும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். ஆண்டவர்கிட்ட கேட்டா தருவாரு.
ஆனா என்னைக்கும் அவர் தந்ததை வஞ்சிக்க கூடாது. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. சத்தமா கையில் வச்சு நான் சொல்றது புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனையின் நேரத்தை வஞ்சிக்க கூடாது. சொல்லுங்க. நீங்க என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. எதை வஞ்சிக்க கூடாது? இது ஆராதனை நேரம். சொந்த வேலை, சோக வேலை, வேலை, எல்லா வேலையும் பார்த்துட்டு ஆண்டவருக்கு தர வேண்டிய நேரத்தை என்ன செஞ்சிட கூடாது? நம்ம ஜெப நேரத்தை வஞ்சிக்காதிருங்கள். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை வஞ்சிக்காதிருங்கள். எந்த வேலையும் எப்பேற்பட்ட ஆபீசர்ஸ் இருந்தாலும் நான் இன்னைக்கு போட்டு வச்சிருக்கிறேன் சோதரம் தியாகர் சுப்பிரமணி மகன். என்னையா உங்க அப்பா இப்படி சுப்பிரமணி பேர் வச்சிருக்கீங்க, நீங்க இப்படி தியாகர் சொல்லி நீங்க உங்களுடைய பேரை வச்சிருக்கீங்க, நீங்க எப்படி மதம் மாறினீர்களா? ஆமா, அதுக்கு தான் நான் பேரை கொடுத்து வச்சிருக்கிறேன். அங்க நான் சாட்சி சொல்றதுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கிறேன். சோதரம் என்ன கொடுத்து வச்சிருக்கிறேன்? சுப்பிரமணி. ஆமையா, நாங்க ஆண்டவர் அறியாமத்தான் இருந்தோம். ஒரு காலத்துல எங்க அப்பா 3 மாடி கட்டடத்துல இருந்து சாக பழைக்க கிடந்தாராக்கும். இயேசு எங்களை தேடி வந்து சுகமாக்குனாரு. அந்த இயேசுவை நாங்க கும்பிடுறோம். இதுல என்ன பயம் இருக்கு? இதுல என்ன பயம் இருக்குன்னு கேட்க சோத்ரம். இதுல என்ன பயம்? ஒன்னும் யாரும் வஞ்சிருது இல்லையே. என் ஆண்டவனுக்கு சுகம் தந்தாரு, அதை மறைச்சு வச்சு நான் வஞ்சிக்க மாட்டேன். எங்கேயும் சோத்ரம் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. எதுக்கு வஞ்சிக்கணும்? நானு வேதத்தை பிடிச்சிட்டு போக எதுக்கு நான் சங்கடப்படுறேன்? இப்பயும் கொண்டு தான் போறேன். இப்பயும் ஊட்டிக்குள்ள போனா கேட்ட விட்டு இறங்கினா அந்த பைபிள் தூக்கிட்டு தான் போவேன். எதுக்கு நான் பயப்படணும்? எதுக்கு நான் பயப்படணும்? போன வாரத்துக்கு முந்தின வாரையும் இந்த பாஸ்டர் பத்தி தெரியாம இருந்துச்சு, நம்ம சபையை பத்தி தெரியாம இருந்துச்சு. ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஊட்டியில் இருக்கிற பாதி பேருக்கு நம்ம சபையை குறித்து தெரிஞ்சுட்டு அதுக்காக தோத்துறோம். அப்ப பிரச்சனைகள் நம்மளை சுத்திரம் மேலதான் கொண்டு வருமே ஒழிய ஒரு நாளும் கீழே கொண்டு போகாது. நான் ஏன் பயப்படணும்? என் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு நான் ஏன் பயப்படணும்? அவளை தொட்டு சோதர கர்த்தனை கொடுத்துருக்கான கரம் பிடிச்சிருக்கனாக்கும். நான் ஏன் பயப்படணும்? நான் கள்ளக்காதல் பண்றேனா இல்ல விபச்சாரம் பண்றேனா வேசித்தனம் பண்றேனா பயந்து போறதுக்கு? அவள் என் மனைவி, இது என் பிள்ளை. ஏன் சொல்ல பயப்படணும்? என் தகப்பன் ஏசுநாதரியா, அவர் தான் என்ன ரட்சிச்சாரு, அவர் தான் எனக்கு சிலுவையில மரிச்சாரு, அவர் தான் சிலுவையை தூக்குனாரு, அவர் தான் ரத்தம் சிந்தினார். நான் ஏன் பயப்படணும்? அதை சொல்ல இந்த முழு உலகத்துக்கு வாழ்ந்து காட்டுவேன் சொல்ற பிள்ளைங்க மாத்திரம் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நாள் வஞ்சிக்கப்படாது. சொல்லுங்க பார்க்கலாமே. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். வஞ்சிக்க கூடாது. கர்த்தரே அவர்கிட்ட வரும்பொழுது இந்த புதுசாலாம் வந்திருக்கீங்க, நான் சொல்றது உங்களுக்கு புதுசா இருக்கலாம், பட் இட்ஸ் a fact. இதுதான் உண்மை. ஏன்னா நாங்கள் பல நாட்கள் ஆராய்ந்து அடிபட்டு இப்ப எனக்கு ரொம்ப வேதனை. ஆண்டவரே, இந்த ஊழியத்துல 2009க்கு வந்தேன், அதுக்கு முன்னாடியே வராம போயிட்டேன். ஆண்டவரே, வந்திருந்தா கர்த்தர் எங்கேயோ கொண்டு போய் வச்சிருப்பீங்களே, வேலை பணம் பதவின்னு போயிட்டையா. ஆனா சரி பரவாயில்ல, இப்பயாவது கடவுள்கிட்ட வந்து நிற்க கிருபை செய்திரே, அதற்காக நன்றி 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 சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து யோசிக்கப்படாது. யோசிப்பதுக்கு நேரம் இருக்காது, நமக்கு யோசிக்க காலம் இருக்காது பாருங்க, யோசிக்க சமயம் இருக்காது பாருங்க. ஒரு குட்டி கதையை சொல்லிட்டு நான் முடிக்க, என்ன டைம் ஆயிடுச்சு 10:53. சில வசனங்களை வாசித்து நம்ம முடிக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு சிறு பையன், பிறந்த குழந்தை, அடே கணவன் பிறந்து கொஞ்ச நாட்கள் மரித்து விடுகிறார். அவருடைய தாயார் வீட்டு வேலை செய்து அந்த பிள்ளையை வளர்க்கிறார். ஒரே ஒரு ஆண்மகன். அருகில தான் அந்த கல்லூரிய முதல்வர், ஒரு கல்லூரிய முதல்வருடைய வீடு இருக்கிறது. அங்கதான் பாத்திரம் தேய்த்து வளர்க்கிறார். அவன் வளர்கிறான், பெரியவனாகிறான். கல்லூரியிலே 3ஆம் ஆண்டு பயில்கிறார். தாய் கடைசி வரை பாத்திரம் தேய்த்துக் கொண்டது. வயதாகிவிட்டது. அவனுடைய தாயுடைய சரீரம் எல்லாம் தீ வெந்து போய் முகம் அசிங்கமாக இருந்தது. ஒரு முறை எல்லா பேரண்ட்டும் கல்லூரிக்கு வர வேண்டும் என்று சொல்ல, அந்த தாயால் வீட்டு வேலைகளை அவசரமாக முடித்து கல்லூரிக்கு ஓடுகிறார். எல்லாரும்
அவருடைய தாயார்களும் அழகாக பட்டு சிலைகள் உடித்து பயங்கரமாக இருக்கிறார்கள். இவனுடைய தாயார் மாத்திரம் அசிங்கமாக, முகமெல்லாம் பார்க்க அருவருப்பாகவும் ஒரு மாதிரி கேவலமாகவும் இருக்கிற வேளையில் நண்பர்கள் கேட்கிறார்கள், இது யார் என்று சொல்லி சொன்ன மாத்திரத்தில் சொல்றான், இது என் வீட்டினுடைய வேலைக்காரர் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். தாயுடைய இருதயம் உடைந்து விடுகிறது. அந்த நேரத்தில் உன் அம்மா வரவில்லையா? இல்லை, என் அம்மா வீட்டில் இருக்கிறான்னு சொல்ல அவள் அழுது கொண்டே வீடு திரும்புகிறாள். இது எப்படியோ அந்த வீட்டினுடைய முதலுடைய அந்த கல்லுடைய முதலுடைய காதுக்கு செல்கிறது. இதை கேட்ட அவளுடைய இருதயம் ரொம்ப பாதிப்புக்குள் மாற மனமுடைகிறாள். அவனை, அந்த வாலிபனை தன் வீட்டுக்கு வரவழைக்க முடியாது சொல்லுகிறார். அதுக்குள்ள இந்த தாய் பலகீனப்பட்டு விடுகிறாள் இந்த வார்த்தையின் வேதனையினால். சில நாள் சென்ற பின்பு அவன் வீட்டில் வந்து முதல்வர் சொல்றார், டே நீ சொன்னதெல்லாம் கேள்விப்பட்டேன், ஏன் உன்னுடைய அம்மாவுடைய முகம் இப்படி இருக்குதுன்னு ஒரு நாள் நீ கேள்விப்பட்டிருக்கிறாய், உன் தாயார்ட்ட கேட்டையா? நான் அதுக்கு கேட்கணும் சார் அப்படின்னு சொல்ல, இது அவரை ரொம்பவும் மனம் உளைச்சலுக்குள்ளாக மாறுகிறது. ஏற்கனவே தாய் அடுத்தும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாள். இருந்தாலும் இந்த வேதனையை நடக்கிற காரியங்களும் அழுத்தி, நீ சிறுபிள்ளையா இருக்கும் பொழுது, நீ பிறந்ததிலிருந்தே உன்னுடைய தாயின் வீட்டிலே பணி செய்கிறான். நான் ஒரு நாளும் வீட்டு வேலைக்காரியை பார்த்ததில்லை. உடைய தாயார் மிகவும் அழகுள்ளவள், அழகுள்ளவள். உடைய தகப்பனை பெற்று சிறு வயதில் மறித்து போய்விட்டான். ஒரு முறை வீட்டிலே பாத்திரம் கழுவிட்டு இருக்கும் பொழுது உன்னை தொற்றிலே போட்டு வர வீட்டில் எரிந்து கொண்டிருந்த மண்ணெண்ணை விளக்கு கீழே விழுந்து கூரை வீட்டிலே தீ பிடிக்க, அழுகின் சத்தத்தை கேட்ட அவள் துடித்து போய் நிற்க, ஊரெல்லாம் வேடிக்கை பார்த்து ஒருவன் உன்னை காப்பாற்ற வரவில்லை. ஐயோ, என் பிள்ளை மரித்து விடுமோ என்று துணிந்தவள் தாய் உள்ளே போய் அந்த தொட்டில உன்னை அணைத்து வெளியே கொண்டு வரதுக்குள்ளேயும் உன் தாயினுடைய சேலையெல்லாம் எரிந்து அப்படியே சரீரமெல்லாம் உருவழிந்து போய்விட்டதடா அப்படின்னு சொல்லி கண்கலங்க. இந்த தாயனை பார்த்து வேலைக்காரின்னு சொல்லிவிட்டான். அந்த வேலைக்காரி தானே அந்த பெண்களோடு காயங்களோடு வீட்டில் வைந்து வேலை செய்து ஒரு நாள் நான் அருவருத்ததே இல்லை. ஏனென்றால் உன் தாய் ரொம்ப அழகுள்ளவள், உனக்காகத்தான் தன் அழகை இழந்து போனான் என்று சொல்ல என்னுடைய இருதயம் ரொம்ப வேதனைப்பட்டு, ஐயோ சார் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க கால விழுகிற, ஏன் கால விழாதடா, உன் தாயின் பாதத்தில் போய் விழு, மன்னிப்பு கேட்டான் அப்படின்னு சொன்ன வேளையில் அவன் வீடு திரும்புவான். ஓடி வந்து வீட்டை பார்க்கும் பொழுது அவன் தாய் மரித்து போய்விட்டான். இப்ப கத்துறான், கதறான், ஐயோ அம்மா அம்மா எந்திரிமா, உன் பிள்ளை வந்திருக்கிற அம்மா, நான் உன்னை தப்பா சொல்லிட்டேன், எந்திரிமா. மூச்சில்ல, பேச்சில்ல, இருதயம் எல்லாம் உடைந்து போய்விட்டது. ஐயோ, என் தாயை வளர்த்த தாயை நான் வேலைக்காரின்னு சொல்லிவிட்டேனே, அவள் எனக்காகவா நான் மரித்திருக்க வேண்டிய இடத்தில் அவள் உருவளைந்து விட்டாளே என்கிற பாரம் அவனை அமிழ்த்து போட்டு விட்டது. இன்னைக்கும் கூட சில வேளைகள்ல என் அம்மா அப்பா இருந்திருந்தா எனக்கு இந்த கதி வந்திருக்குமா, என் அம்மா அப்பா இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா, என் தாய் தான் இருந்திருந்தா நான் இப்படி இருந்திருப்பேனா என்கிற எண்ணங்கள் பல பேருக்கு உண்டு. ஒரு சம்பவம் என்ன தெரியுங்களா, வயது சேர்ந்தாலும் அந்த எண்ணம் நமக்குள் இருக்கும். ஆனால் நம்மளை படைத்த ஒருவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் தான் இன்றைக்கு நம்மளை வாழ வைக்கிற. விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாம் மரிக்க வேண்டிய இடத்தில் தான் நம்முடைய இயேசு சாமி நமக்கு மரித்தார், சிலுவையை சுமந்தார், அலங்கோலமாக்கப்பட்டார். பாவம் செய்து நம்ம தான் துணிகரமான ரகசியமான பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாறி போனோம். இருந்தாலும் ஆண்டவர் என் பிள்ளை எனக்கு திரும்ப வேண்டும் என்று சிலுவையை, கோர சிலுவையை சுமந்தார். பார்த்தீங்களா, அந்த நல்ல தெய்வத்திற்கு நான் அடிபணிகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஐயா அம்மா பிரதர், இனி கொஞ்ச காலம் தான் உண்டு. நீங்கள் தேவனை அறியாமல் அவருக்குள் வளராமல் அவன் அன்பை புரிந்து கொள்ளாமல் மரித்து போவோம் என்றால் நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர்கள்
இந்த உலகத்தில் வேற யாரும் இருக்க முடியாது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், துணிகர பாவமோ சோத்ரம், ஓ நீ இளவயதின் பாவமோ, கோபத்தினால் வந்த பாவமோ, விரோதமான பாவமோ, விசுவாசத்தினால் வராத பாவமோ, இன்றைக்கு எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு உன்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பா என்றால் உன்னை மறுரூபப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். விசுவாச கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிற பிள்ளைகள் நன்றி ராஜான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நீங்கள் தாய் தகப்பன் இல்லை என்கிற வருத்தம் எத்தனை பேருக்கு உண்டு? தாய் தகப்பன் இருந்தும் எனக்கு பிரயோஜனம் இல்லையே என்று எத்தனை பேர் உண்டு? ஐயோ என் தாய் தகப்பன் இருந்திருந்தால் என்கிற கேள்வி உங்களுக்கு எழுகிறது பாருங்க. ஐயோ என் கணவன் இருந்திருந்தா, என் மனைவி இருந்திருந்தா, என் பிள்ளைகள் சரியாக இருந்திருந்தா என்கிற எண்ணம் உங்களுக்கு உதிக்கலாம். இல்ல அதற்கு மேலாக ஒருவர் உங்களோடு கரத்தை பிடித்து உங்களை பாதுகாப்பாக வழிநடத்த விரும்புகிறார். அந்த ஆண்டவரை தான் இன்றைக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் நல்லவர், நமக்காய் ஜீவனை தந்தவர் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் ரொம்ப நல்லவருங்க. திரும்ப நான் சொல்றேன், 4 வயசுல இருந்து எனக்கு இயேசுவை தெரியும். இன்றைக்கு வருது இயேசு எனக்கு ஒரு தீங்கு செஞ்சதே இல்லை. நான் வேணா அவருக்கு துரோகமான காரியத்தை செஞ்சிருக்கலாம். Still is love me. அவர் என்னை நேசிக்கிறார். அப்படியே கண்ணை மூடலாமா? Close your eyes. ஆண்டவர் நோக்கி பாருங்க. கேயார்ஸின் வாழ்க்கையை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆகானின் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். யா அம்மா நாகமான் சுகமாகி போக கூட இருந்தவன் சம்பந்தமில்லாத பிரச்சனை. பொய் சொல்லக்கூடாது தேவ சமூகத்தில். மாறுவேஷமான வாழ்க்கை வாழக்கூடாது. உண்மையா கடவுளுக்கு வாழுங்க. ஹல்லேலூயா. வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என் நாவு வறண்டாலும் ஆகாரின் பிள்ளையின் அழுகுரல் மாற்றினவர் என் தாகம் தீர்க்க வல்லவர். நான் பாவம் மற சுத்தமானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த வாரம் ஃபுல்லா அவசரமாக தான் இருக்கும். எந்த சப்ஜெக்டும் இருக்காது. இன்னைக்கு அதை சொல்லலாம் தான் வந்தேன். ஆண்டவர் 3 காரியத்தை சொல்ல வச்சிருக்காரு. தெரிந்து நமக்காக மரித்தாரே. எங்க சொல்லுங்களேன். நான் கொலை செஞ்சதுக்காக என் மனைவியை பிடிச்சிட்டு போக சொல்லுங்க, பிடிப்பானா? நான் கொலை செஞ்சா என்னத்தான் ஜெயிலில் போடுவான். ஆனா அசிங்கம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? கொலைகாரன் மனைவிப்பா, கொலைகாரன் பிள்ளடா, இவன் கொலைகாரன்டா, உலகம் சும்மா விட நினைக்கியே. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லைங்க. ஆண்டவர் அப்படி இல்லை. இன்னைக்கு அநேக இருதயத்தில் சிந்தையில சில பாவங்கள் இருக்கலாம், யாருக்கும் தெரியாது இருக்கலாம். இன்றைக்கு அதை அறிக்கை செஞ்சிட்டோம்னா என் தலைமுறையாக உயர்த்துகிற ஆண்டவர் அவர். என்னை முழுவதும் தருகிறேன் ஆண்டவரே. என்ன தரப்பா, என்ன தரப்பா, என்ன தரப்பா. அர்ப்பணிங்க ஆண்டவரே. ஸ்பீக் க்ளோரி. ஹல்லேலூயா. சின்ன காரியம் தானே. வீட்டுல ஒரு மண்பானை வாங்கி வச்சோம். அந்த டேப்பை சரியா அடைக்காம விட்டுட்டோம்னா நல்லா அடைஞ்சு தண்ணிலாம் நின்றுச்சு. அதுல இருந்தா நம்பி அது குளுக்குளுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி தண்ணியை ஊத்தி வச்சு நெப்பி வச்சிருந்தோம். வெளியே போயிட்டு வந்தா வெயில் தாகம். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நடந்தது இது. சரி வீட்டுல வந்து பார்ப்போம், அதை தண்ணியை குடிப்போம். அப்படியே மனசுல கற்பனையோடு அங்கிருந்து வர்றேன். அந்த தண்ணீருக்கு ஜில்னஸா ஒரு 2 செம்பு குடிச்சலாம்னு சொல்லி பார்த்தா எல்லா தண்ணியும் கீழே சொட்டு சொட்டா வடிஞ்சு போயிடுச்சு.
சின்ன கவர் தானே, என் பிள்ளை என்ன பெருசா செஞ்சிருச்சு, உலகத்துல செய்யாதவா செஞ்சிருச்சு அப்படிங்க நினைக்கலாம். சட்டு சட்டா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஐயா ஐயா கொஞ்சமா போகுதான் நினைப்போம். அது சீக்கிரமா வாழ்க்கை இருக்கிற அத்தனை சந்தோஷத்தை நிம்மதியும் நம்மகிட்ட இருந்து எடுத்துரும். ஒரு கிராக்கு தானே, யாருக்கும் தெரியாது, வடிகிறதே தெரியாது. இது கூட சொட்டு சொட்டா ஒளியும். ஆனா கிராக் ஆனது அப்படியே எப்படி வடியும்னே தெரியாது. பாருங்களேன், நிலத்துல வச்சிருந்த பானையில கிராக் ஆச்சுன்னு வச்சுங்களேன், எல்லாம் அப்படியே வடிஞ்சு வடிகிறதே தெரியாம பானையை காலி ஆக்கிறோம். இன்னைக்கு உங்களை எத்தனை பேர் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க விரும்புறீங்க? நான் எழுந்து நிற்கலாம் சொல்லல, உண்மையாண்டவர்கிட்ட என்னை சேர்த்து தான் சொல்றேன். I'm not worthy in the presence of the Lord. I'm not worthy. ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுமா? ஒரே ஒரு விஷயம், என் கூட உன் மனம் வரலையா? நீ தப்பு பண்ணும் போது உனக்கு செஞ்ச அற்புதத்தை நீ நினைக்காம போயிட்டேடா. ஒரு காரியம் நடக்கிறதுக்காக இத்தனை நன்மையை நீ மறந்து செய்கிறியே. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். உன் தாய் தகப்பன் தான் கூட உன்னை இந்த அளவுக்கு பார்த்திருக்க மாட்டாங்கப்பா. நான் உன்னை பார்த்தேன். உன் தாய் தகப்பன் விரும்புறதுக்கு மேலாக வாழ்க்கையை நான் மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறேன். எவ்வளவு அற்புதத்தின் தேவன் பாருங்க. ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே இயேசுவே, நன்றி உமக்கு. நான் முடிக்க போறேன். சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரம் இழந்த என்ன தேடி வந்தது. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரம் இழந்த என்ன தேடி வந்தது. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து கொண்டீங்க. அப்படி எழுந்து நிற்கலாமா? கர்த்தருக்கு இந்த பாடலை பாடும்பொழுது காணிக்கை செலுத்தி நாம் ஜெபித்து முடிக்க போறோம். ஹல்லேலூயா. ஒரு ஆள் மேல போங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரம் இழந்த என்ன தேடி வந்தது. சிறந்ததெல்லாம் என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. தேடுவத என்ன நிறுத்தல, அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, என்ன தோளின் மீது சுமந்து கொண்டீங்க. என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, எக்கமுள்ள கண்ணால் எங்கிருந்தான் நீங்க. நீரென்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கால் கடக்க கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. என்னை கரம் பிடித்து தூக்கினி, என் கரைகள் எல்லாம் நீக்கினி. என் கரம் பிடித்து தூக்கினி, என் கரைகள் எல்லாம் நீக்கினி. பிள்ளையாக மாற்றி விட்டீரே,
என்னை தள்ளாத தகப்பன் நீரே. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால் எங்கித்தான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்கால் கடல் தாண்டி வந்தீங்க. கால் கடக்க வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போனேன். பாத தெரியாம பயந்து நின்னேன். வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போனேன். பாத புரியாம பயந்து நின்னேன். 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைஞ்சு போன என்ன தேடி வந்தீங்க. 100 பேரை தொலைந்து போன என்ன ஒரே ஒரு விஷயம், நீர் என்ன மறக்கல, நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால் எங்கித்தான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்கா கடல் தாண்டி வந்தீங்க. கால் கடக்க கால் கடக்க எனக்கா கடல் தாண்டி வந்தீங்க. ஓ கால் கடக்க எனக்கா கடல் தாண்டி வந்தீங்க. கேட்ட வார்த்தையும் துவக்கம் முதல் இதுவரை நடத்தின ஆண்டவருக்கும் இனிமேல் நடத்த போகிற ஆண்டவர் நன்றி செலுத்தி அந்த ஒவ்வொருவரையும் காணிக்க படைத்தவர்களை வர தடைப்பட்டவர்களை கத்தர் பலப்படுத்தும்படியா நெக்ஸ்ட் என்பதற்காக கத்தர் துதிக்கிற சரீரத்தில் இருக்க எல்லா பலகத்தை கத்த மாத்திருக்கான்னு சொல்லி அவரோடு போறவர்கள் எல்லாம் அந்த காத்திரை கட்டுகளை அழித்து போடும்படியாக நம்ம எல்லாரும் கைகளை தட்டி ஒரு விசை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. நன்றி 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 நன்றி. கர்த்ததாமே வந்தவர்களை ஆசீர்வதிக்கும்படியா பலப்படுத்தும்படியா இந்த ஊழியத்தை செய்தான நிறைஞ்ச முன்பதாக வந்து ஜெபிக்க கேட்கிற எல்லாரும் ஜெப சிந்தியோடு இருப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நாமே பெரிய காரியத்தை செய்வாராக. சுத்ரம் தேவனுடைய நாம மகிமைப்படும்படி எல்லாம் ஜெப சிந்தியோடு இருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ.